இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது. முஸ்லீம் தீவிரவாத இயக்கங்கள், பயங்கரவாத இயக்கங்கள் வளர்ந்துட்டே இருக்கு. தொடர்ந்து ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கான்னா இதுக்கு முதல் காரணம் காங்கிரஸ்காரன் தான். இன்னைக்கு ஒண்ணும் தெரியாம நினைப்பான். அந்த திமுக காரனோட அவன் மோசமான ஆள். மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு? சுதந்திரம் வாங்கும் போது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை நடக்குது, முஸ்லீம்களுக்கு ஒரு நாடு கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிருந்தாரு. நேரு ஆமான்னாரு. எல்லா தலைவன் இன்னைக்கு இருக்க மாதிரி தான், கொடுத்துட்டா சரியா போயிரும்னா. அன்னைக்கு பண்ண தப்பு இன்னைக்கு நாம அனுபவிக்கிறோம். முஸ்லீம் பாகிஸ்தான் போறேன்னு சொன்னால, இந்த காங்கிரஸ் கபோதி பேர்லாம் அவனை அனுப்பிச்சு வச்சானா, பாய் பாய் போகாதீங்க பாய், மனசு புண்படுது பாய்னு. அதைத்தான் இன்னைக்கு திமுக காரன் செஞ்சுட்டு இருக்கான். அன்னைக்கே அனுப்பிச்சிருந்தா இன்னைக்கு நாடு நல்லா இருக்குமா இல்லையா? என்னமோ அவன் இந்த நாடுக்கு சொந்தக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். எல்லா பேருக்கும் சேர்ந்தான் நாடு கொடுத்தோம். கோயம்புத்தூர்ல உள்ள முஸ்லீம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர் எல்லா பேருக்கும் சேர்ந்தான் நாடு கொடுத்தோம். அதை ஒரு கட்சிக்காரன் கூட சொல்ல மாட்டேங்கிறான், ஒரு டிவிக்கார கபோதி கூட சொல்ல மாட்டேங்கிறான். டே, இந்த நாட்டில் நீங்க இருக்கிறதே ஓசியில இருக்கீங்கடா, ஓசி பயல்களா. நம்முடைய பெருந்தன்மையால இருக்க பயப்படுறான் அந்த கட்சிக்காரெல்லாம் பூரா. வார்த்தை சோறு போட்டாலும் வேற ஏதாச்சும் போட்டாலும் தெரியல. ஆம்பளைன்னா தைரியமா இருக்க வேண்டாமா? இந்த நாட்டில் இருக்கிறதே நம்முடைய பெருந்தன்மையினால. அது கருணாநிதியில இருந்து, வீரமணியில இருந்து, ஸ்டாலின் இருந்து எல்லா பேருக்குமே தெரியும். பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாடு கொடுத்தோம். அப்ப போய் தொலைய வேண்டிதானே. ஆனா போனவனை கெடுத்தான் ஜவஹர்லால் நேரு. அந்த ஆளுக்கு பேர் என்ன தெரியுமா? மனிதருள் மாணிக்கம். விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம்னு பேர் வச்சு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எல்லாரும் போனா சேக்கப்துல்லா பொண்டாட்டியும் போயிருமான்னு கேட்டார். ஆமாங்க, போய்த்தான் ஆகணும் அப்படின்னு. வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போங்க. எப்படி தலைவர்கள்லாம் பாருங்க. நம்ம நாட்டில் சுதந்திரம் வாங்கினா முழுசா வாங்கியிருக்கணுமா இல்லையா? அரை குறையா சுதந்திரம் வாங்கிட்டான். பார்த்தான் பாயெல்லாம், ஆஹா எழுச்சா பயலுக்கு நிறைய பேர் இருக்க ஊர் இந்த ஊரு, இங்கேயே நம்ம பொழப்ப ஓட்டிக்கலாம் அப்படின்னு. 1920 மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. எல்லாரும் போய் கேட்டான் காந்திட்ட, அப்படின்னா என்ன ஏன்னு கேட்டான். அதாவது வெள்ளக்காரனுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது, வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு. அப்படியா? புரட்சி எல்லா பக்கம் பண்ணலாமா? பண்ணலாம். கேரளாவில் முஸ்லீம் எல்லாம் சூப்பர் முஸ்லீம். அவெல்லாம் 5 மாசத்துல காத்த பெத்ததாக்கும். சூப்பர் முஸ்லீம். அவன் என்ன தெரியுமா பண்ணா? எவனோ துருக்கியில கமால் பாச்சான்னு ஒருத்தர் இருந்தானாமா, அவனை துரத்தி விட்டு வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டானாமா. ஆட்சிக்கு உட்கார வச்சது யாரு? பிரிட்டிஷ்கார வெள்ளக்கார கிறிஸ்தவன். அவனை வெளியேற்றணும் சொல்லி முஸ்லீம் எல்லாம் போராட்டம் பண்றான். அதுக்கு நம்ம இந்துக்களை கூப்பிடுறான் போராட்டத்துக்கு வாங்கன்னு. நம்மளுக்கு ஒன்னும் புரியல. ஏண்டா துருக்கியில எங்கேயோ இருக்கிற நாட்டில் எவனோ போராட்டம் பண்றதுக்கு நாங்க ஏண்டா ஆதரவு? இல்ல இல்ல, காந்தி சொல்லியிருக்காரு ஒத்துழையாமை இயக்கத்துல எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். அப்ப என்ன சொன்னா, நம்ம எல்லாம் கேரளா இருக்க இந்துக்கள்லாம் நாங்க இந்த நாட்டுக்கு தான் பாடுபடுவோம், ஓன நாட்டுக்கு விடுதலைக்கு பாடுபடுறதில்லைன்னு சொன்ன உடனேயும் அங்க உள்ள இந்துக்கள் எல்லாம் வெட்டினா, கொலை பண்ணா, கற்பழிச்சா. இப்ப நம்ம ஊர்ல நடந்தது 1920. வெளியே ரொம்ப நாள் போக வேண்டாம், நீங்க சேர சோழ பாண்டியர் காலத்துக்கு போக வேண்டாம், கற்கால காலத்துக்கு போக வேண்டாம், நம்ம ஊர்ல நடந்தது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சா? மாப்பிளா கலவரம். பக்கத்துல இருந்து நம்ம படிச்சு அறிவு வேண்டாமா? நம்மளுக்கு பத்திரிக்காரனுக்கு தெரியாதா, டிவிக்காரனுக்கு தெரியாதா வரலாறு எத்தனை பேர் செத்தான்னு? என்னமோ அவன் பூரா புனித மாதிரியும் அவன் அன்பு மதன்ற மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி சொன்னாங்கல்ல இல்லையா? அப்புறம் ஒரு ஆள் சொல்றான், நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா மனசு புண்படுங்க அப்படின்னு. திமுக ரொம்ப வருத்தப்படுறான். மெடிக்கல் ஸ்டோர் போ, நல்ல ஆயில வாங்கு, நல்ல ஆயின்மெண்ட்டை வாங்கு, மேல இருந்து கீழே வரைக்கும் நீவு, வலி போயிடுச்சா பாருன்னு கேளு, இல்ல திரும்ப சொல்லி பலவடி தேய். புண்பட்ட மனசுக்கு மருந்து போட்டு ஆத்து. உண்மையிலே நம்ம தான் புண் போட்டிருக்கோம். அந்த நாட்டை கொடுத்துட்டு, இடத்த கொடுத்துட்டு இல்லையா? இவங்களெல்லாம் சேர்ந்தா நாடு கொடுத்த இல்லைன்னு சொல்லுங்க. இங்க உள்ள முஸ்லீம்களுக்கு அத்தனை பேருக்கு சேர்ந்தான நாடு கொடுத்தோம். போகாம இங்க இருக்க அவனை அனுப்புற வேலையை பார்க்கணுமா இல்லையா கட்சிக்காரன் எல்லாம்? அங்க நம்ம இந்துக்கள் நிலைமை எப்படி இருக்குது? அதே போல 1942 சுதந்திரம் ஒண்ணு அவன் நம்ம என்னமோ அண்ணன் தம்பி பாக பிரிவினை சொல்றான் பாருங்க. காங்கிரஸ்கார கபோதிகள்லாம் ஏமாத்து வேலை, ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ரத்தம் ஆறா ஓடிச்சு. அதை பார்த்துதான் காந்தி நேரு எல்லாம் பயந்து போய்
இப்ப எப்படி போலீஸ் பாயை பார்த்து பயந்து போயிருக்காம பாருங்க, ஜெயில சௌரியம் பண்ணி கொடுக்குறேன் பாய், நீங்க ஒன்னும் சொல்லிடாதீங்க பாய் அப்படின்னு. ஜெயில எல்லா சௌரியம் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. என்ன அந்த பொம்பளை ஜெயில இருந்து கொஞ்சம் பொம்பளை கொண்டு இங்க விடல, பாக்கி எல்லா வேலையும் நல்லா பண்ணிருக்கானுங்க. அவன சுதந்திர போராட்ட தியாகியா? ஒரு கட்சிக்காரன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறான். அவன் நாட்டுக்கு போராடி போனவனா? அவன வாவு சிதம்பரனார், காமராஜர் மாதிரி, முத்துராமலிங்க தேவர் நாட்டுக்கு அவனி போனவனா? உள்ள பூரா தேச துரோகி பயிலுங்க. அதுல அந்த ஜெயிலர் சொல்ற அறிவிட்ட மடப்பைய வெளிநாட்டு சிறை மாதிரி நான் வசதி பண்ணி கொடுக்கலான்ற. வெளிநாட்டில் என்ன தெரியுமா பண்ணுவான் அந்த அதிகாரி சொல்ல, வெளிநாட்டில எல்லாம் அந்த சிறை வந்து நல்லா இருக்காமா, அது மாதிரி இவர் பண்ணணும்னாராமா, இந்த சிலை குப்பைங்கிறார். வெளிநாட்டில் எப்படி தெரியுமா, ஒருத்தன் வீட்டுக்கு போகும்போது வெளியில ஆம்பளை செருப்பு இருந்துச்சுன்னு வைங்க, போயிட்டு 2 நாள் கழிச்சுவான். இந்த அதிகாரி வீட்டில் வாசல செருப்பு இருந்தா 2 நாள் கழிச்சு வருவார் அவரு. நம்ம நாட்டை பத்தி பேசுறா, வெளிநாட்டில் சௌரியம் பண்ணி கொடுக்கிறானாமா. வெளிநாட்டில் யாரு சௌரியம் பண்ணி கொடுக்கிறான்? ஆக இவனுங்கெல்லாம் திட்டம் போட்டு வேலை செய்யறானுங்க. நம்ம எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கே அனுப்பிச்சிருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும். இந்த போலீஸுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்காது, ஆளை போட வேண்டிய பந்தோபஸ்து போல நம்ம நாடா இருந்திருக்கும். ஆக 42ல ஜின்னா சொல்றான் நேரடி நடவடிக்கை, டைரக்ட் ஆக்ஷன். அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க காந்தி நேர்லாம் போய், எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலைன்னால், முஸ்லீம்களுக்கு தனியா நாடு கொடுக்கலைன்னு சொன்னால் ரத்த ஆறு ஓடுங்கிறான். ஒரு தலைவர்னாலையும் ஒரு பத்திரிகைனாலையும் எவனாலையும் தடுக்க முடியல. கல்கத்தால 4000 பேரை பட்டப்பகல வெட்டி கொண்டான். யாரு கேட்கறதுக்கு இருக்கா? வரலாறு தெரியுமா நம்ம ஆளுக்கு? இந்த டிவிக்கும் பத்திரிகைக்காரனுக்கு வரலாறு தெரியுமா? எத்தனை பேரை வெட்டி கொண்டான்னு என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி அவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கான். முதல்ல பேசும்போது சொன்னாரே, நபிநாயகம் பிறந்தா வாழ்த்து, இயேசுநாதர் பிறந்தா வாழ்த்து. இதெல்லாம் எச்சி பொழப்படைக்கிற வயலுங்க, மாமா பேலுகன்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி பொழைச்சிட்டு இருக்கான். எப்படியாவது ஓட்டுக்கு வரணும், ஓட்டு எப்படியாச்சும் வாங்கி ஜெயிக்கணும். இந்த கருணாசன் மிந்தானத்தை ஒருத்தன் பேசியிருக்கான், கட்சிக்காரன் பேச பயப்படுற பாத்தீங்களா நீங்க? ஸ்டாலின் அடக்கி வாசிக்கிறாரு, வைக்க முழுங்கி வாசிக்கிறார், ஒருத்தர் பருத்து வாசிக்கிறான், ஒருத்தர் உருண்டு வாசிக்கிறான். ஏன்னு கேட்டா, இப்படி பேசினா அந்த ஜாதி ஓட்டு போயிருமோ, அப்படி பேசினா இந்த ஜாதி ஓட்டு போயிருமோ, தூக்கு போட்டு சாக வேண்டியதானே. நீ நாட்டில் எதுக்கு இருக்கிற? உண்மையை உறக்க சொல்லணுமா இல்லையா? பேசும்போதெல்லாம் நல்லா தான் பேசுவான். ஆக முஸ்லீம்கள் 42ல பயங்கர கலவரம் கல்கட்டாவில். இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன முடிவு பண்ணா, இனிமே சேர்ந்து வாழ முடியாது. யாரு? காந்தி, நேரு, பட்டேல், ராஜேந்திர பிரசாத் எல்லாம் என்ன சொல்றான், முஸ்லீம்கள் சராசரி முஸ்லீம் இந்த நாட்டில் முரடனா இருக்கான், இந்துக்கள் நல்லவனா இருக்கான், சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு தான் நாடு பிரிச்சு கொடுத்தா. அப்ப இங்க உள்ள டிசிஏ, ஏசிஏ, கமிஷனரோ, எடப்பாடியோ சொல்லி அவன் கேட்கவா போறான்? அவன் எந்த காலத்திலும் திருந்த மாட்டான். அந்த குண்டு வெடிப்பு கைதி எல்லாம் கோர்ட்டு கூட்டு வர்றாங்க. அப்போ தனியா அது கோர்ட்டு, குண்டு வெடிப்பு கைதிக்குன்னு தனியா ஒரு கோர்ட். ஜட்ஜி வந்து உட்கார்றாரு. பொதுவா ஜட்ஜி வந்து உட்காரும் போது நம்ம எல்லாரும் ஜட்ஜை கும்பிடுவோம், அவர் திரும்ப நீதிபதி நம்மளை கும்பிட்டு தானே உட்காருவாரு. அது மாதிரி வந்து புதுசா அன்னைக்கு தான் வர்றாரு கேஸ் விசாரணைக்கு, ஜட்ஜி வர்றாரு உள்ள, எல்லாரும் எந்திரிச்சு கும்பிடுறாங்க. இந்த குண்டுவெடி கைது பூரா கும்பிட மாட்டேங்கிறான். ஜட்ஜி இப்படியே பாக்குறாரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஏங்க கும்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அவர், அந்த கோர்ட்டு கிளார்க்கு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நாங்க அல்லாஹ்வை தவிர யாரையும் கும்பிட மாட்டோம். அந்த ஆள் பார்த்தாரு, அப்ப அவனை வச்சே கேஸ் நடத்திக்கங்கன்னு எந்திரிச்சு போயிட்டாரு. இவங்களை வச்சு கேஸ் நான் நடத்த முடியாம மடப்பயல்களாகும். இங்க மட்டும் இல்ல, உலக நாடு பூரா அப்படித்தான் சாகுறான். பாத்தீங்களா நீங்க? இங்க 10 பேரை கொண்டு டெய்லி 100 பேர் 1000 பேர் சாகுறான். அது வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தா பள்ளிவாசல கிளீரா கொண்டு வைப்பான். பள்ளி குழந்தைகள் உள்பட 67 பேர் சாவுன்னு. கருணாநிதிக்கு இந்த வைகோக்கெல்லாம் பாவம் இப்படி சாகுறாங்களே அப்படின்னு. அடுத்து உனக்கு தான் ஒரு மாப்பிள்ள பாத்துக்கு நீங்க அப்படின்னு. பிரபாகர் பேசும்போது சொன்னார், முரசொலி வச்சாங்க, வடை வச்சாங்கன்னு சொல்லி. அவர் ராஜாத்தி இல்லாம இருந்ததே இல்லையாமா. அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பகுத்தறிவு ரொம்ப பேசுற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுமா. பாத்துறீங்களா ஆபீசர்லாம்? அவனை கொண்டு போய் அந்த ஏரியால, அவங்க ஏரியால, பாய் ஏரியால போடணும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு பழையபடி வேற ஊருக்கு வருவார். உண்மை பேசணுமா இல்லை? இவெல்லாம் அந்த நாட்டில் நம்மளுடைய ஓசியில இருக்கிறானுங்க. பாயெல்லாம் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. சொன்னா அவன் நல்லா கேட்டுக்கிருவான். ஆனா அவனுக்கு அன்னைக்கு எப்படி காங்கிரஸ்கார மடத்தனமா இருந்தானோ அதே மாதிரி இருந்தோம். அன்னைக்கு காந்தி சொன்னார், என்ன சொன்னார்? இந்து முஸ்லீம் பாயி பாயி அப்படின்னா என்னன்னு கேட்டான். நீ நானும் ஒண்ணு, என் வாயில பண்ணு, உன் வாயில மண்ணு, காந்தி நல்லா தின்னுன்னா. காந்தி சொல்லியே கேட்கல, நம்ம டிசி ஏசி சொல்லியா கேட்க போற? ஒற்றுமையா இந்து முஸ்லீம் பாயி பாயி, பாயாவது தலகாணியாவது. அவன் தான், நம்ம தான். நீ யாரு? நானா இருக்கிறேன்.
நீ இங்க வர வேண்டாம், நான் அங்க வர வேண்டாம். உங்க அம்மா வாங்கிட்ட, எங்க அம்மா என்கிட்ட, ஓ பிவி வாங்கிட்ட, ஏன் பொண்டாட்டி என்கிட்ட. அவனவன் பார்த்தா போதும். இவங்களை ஒற்றுமையெல்லாம் சேர்த்து வீட்டெல்லாம் அடிக்க முடியாது. எந்த காலத்துல திருந்த மாட்டேன். எந்த நாட்டில் ஒற்றுமையா இருக்கான்னு சொல்லுங்க. ரஷ்யாவில் ஒற்றுமையா இருக்கானா? ஆப்கானிஸ்தானத்தில் ஒற்றுமையா இருக்கானா? ஈரான்ல இருக்கானா? ஈராக்ல இருக்கானா? அவன் நல்ல ஆளுதான். மதம் மோசமான மதம். நம்ம மதம் நல்ல மதம். இதுலதான் கருணாநிதி, வீரமணி, வைகோ மாதிரி ஆள் மோசமான ஆள் இருக்கான். எந்த காலத்திலும் சேர முடியாதுங்க. அது எத்தனை அதிகாரி வந்தாலும் சரி, எத்தனை தலைவன் வந்தாலும் சரி, இந்த ஒற்றுமைங்கிறது கொண்டு வர முடியாது. உலக நாடு பூரா போய் பாருங்க நீங்க. அவன் நாட்டிலே சொந்த சகோதரனே அஞ்சு நேரம் தொழுகை பண்றான்ல. பாகிஸ்தான்ல இவனும் தொழுகை பண்றான், அவனும் தொழுகை பண்றான். பள்ளிவாசல இவன் கொண்டு வைக்கிறான், மச்சான் அவன் கொண்டு வைக்கிறான். என்னன்னு கேட்டா, இவர் சன்னி முஸ்லீம்ங்க, அவர் பன்னி முஸ்லீம்ங்க, நாங்க மாத்தி மாத்தி வச்சுக்கிறோம். நல்லா வச்சுக்க. தேசபக்திங்கிறது கிடையாது. அதனாலதான் அந்த நாட்டில் இருக்கிறது இல்ல. புரியுதுங்களா? அவன் எந்த நாட்டுக்கு விசுவாசமா இருக்க மாட்டான். இலங்கையில இருந்தாலும் மெக்கா மதீனால தான் விசுவாசமா இருப்பான். பாகிஸ்தான்ல இருந்தாலும் மெக்கா மதீனால விசுவாசம். இந்தியாவில் இருந்தாலும் மெக்கா மதீனால விசுவாசம். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த விஸ்வரூபம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல முஸ்லீம் எல்லாம் கேவலப்படுத்துறான்னு சொல்லி படத்தை போட்டு பார்க்கணும்னா, அவர் தயாரிப்பாளர் எல்லாம் சேர்ந்து கமல்ஹாசன் எல்லாம் சென்சார் போர்டில் காமிச்சாச்சுப்பா, நீ எதுக்குப்பா பாக்குற அப்படின்னா, இல்ல நாங்க பார்த்தா தான் விடுவோன்னே ஜெயலலிதா அம்மால வந்து எல்லாரும் படத்தை பாருனா. ஒரு தடவை இடம் கொடுத்தோம் பாத்தீங்களா, அடுத்த தடவை என்ன நடந்துச்சு தெரியுமா? விஜயோட படம் வருது. விஜய் படத்தை வெளியிட மாட்டோம் அப்படின்னு. என்னையா பிரச்சனை, போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறான். ரொம்ப கலவரமே ஆயிப்போச்சு. விஜயோட துப்பாக்கி வெளியே வராது, வந்தால் பார்க்கலாமா, துப்பாக்கி எப்போ வெளியேறும்னா, அவன் துப்பாக்கியை கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்கடா. எதுக்குல அடுத்த துப்பாக்கி பத்தி நம்ம பேசணும்? தயாரிப்பாளர் பேசுறது இல்லை, விஜயும் பேசுறது இல்லை. இப்படியே அவன் பழகிட்டான். உடனே அந்த படத்தை போட்டு காமிக்கிறானா இல்லையா? அந்த படத்தை போட்டு காமிச்சு இவர் சர்டிபிகேட் கொடுக்கணும். ஆக அந்த காலத்துல இருந்து 1920 இருந்து இது நடந்துட்டே தான் இருக்கு. வருங்காலத்தில் நாம முழிச்சு கொள்ளணும். நீ யாரு, நான் நானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த அதிகாரிகள் எல்லாம் செப்பக்கட்டு கட்டுறாங்க பாருங்க, அதெல்லாம் இந்த காலத்து இராது. இங்க லோக்கல் பிரச்சனை இருக்குதோ இல்லையோ, அயோத்தியில டிசம்பர் ஆறுனா இங்க டவுசர் அவுத்து போடுறான். அப்புறம் நம்ம எல்லாம் அமைதியா இருக்கணும், இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருக்கணும், அண்ணன் தம்பியா இருக்கணும். எப்படியா இருக்க முடியும்? இந்த பிரச்சனை எந்த கலெக்டரும் தீர்க்க முடியாது, எந்த கமிஷனரும் தீர்க்க முடியாது. டிசம்பர் 6 அவன் ஆர்ப்பாட்டம் பண்ணதான் செய்வான், நம்மளும் பண்ணுவோம். நமக்கு ஒரே வழி, நம்ம இந்தியக்கு வளரணும். எங்கேயும் எல்லா இடத்துலயும் காவி கொடிதான் இருக்கணும். அதுதான் அவனுக்கு மருந்து. நாம மெஜாரிட்டி ஆயிட்டா சரியா போயிருவான். இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கிற இடத்துல 1-2 முஸ்லீம் இருப்பான், இருக்கடமே தெரியாது. பாத்துருக்கீங்களா? ஆனா 10 பேருக்கு 15 பேரா சேர்ந்துட்டான்னா அந்த ஏரியா அவன்கிட்ட கொடுத்து நம்ம வெளியே போயிடணும். நம்முடைய லட்சியம் என்ன தெரியுமா? எல்லா இடத்துலயும் காவி கொடி பறக்கணும். இவங்க இடம் அவங்க இடம் அப்படின்னு சொல்றதுக்கே இடம் இருக்கக்கூடாது. அந்த வகையில் நம்ம இயக்கத்தை வளர்த்தணும். எல்லா பக்கமும் காவிமயமா இருக்கணும். அதற்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.